அனுபவி ராஜா அனுபவி இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இசையமைப்பாளர் ஆர்.கே. சுந்தர் அவர்கள். படத்தில் மொத்தம் பாடல்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி பண்ணியிருக்கோம். குறிப்பாக செல்போன், இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றி போன ஒரு விஷயம் செல்போன். கையில் ஒரு பேனா இருக்கோ இல்லையோ எல்லார்ட்டையும் கையில் ஒரு செல்போன் இருக்கும். அந்த ஒரு செல்போனை ஒரு கான்செப்டாக எடுத்து அதை ஒரு காமெடியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். மோசஸ் ராபின்சன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாடல் நிச்சயமா இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறுங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அனுபவி ராஜா அனுபவி இப்போ ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் நான், இந்த படத்தோட கேமராமேன் நான். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இது ஒரு அற்புதமான ஒரு பொழுதுபோக்கு படம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரிஷிராஜ் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத கேட்டு கேட்டு செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் ரிஷிராஜ், கதாநாயகி அருந்ததி, காமெடிக்கு கருணாஸ், இதுவரைக்கும் வில்லனா இருந்த மன்சூர் அலிகான் இந்த படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பான ஒரு சிபிஐ கேரக்டர் பண்ணியிருக்காரு. கலக்குன்னு கலக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு துப்பறியும் படம் மாதிரி இருக்கும். ஒரு ராஜேஷ்குமார் நாவலை படித்த உணர்வு நிச்சயமா இருக்கும். அதனால இது எல்லா வகையிலும் ஒரு அற்புதமான ஒரு பொழுதுபோக்கு படம். இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் டான்ஸ் மாஸ்டர் சம்பத் இந்த படம் அனுபவி ராஜா அனுபவியில் ஒரு 4 சாங் பண்ணியிருக்கேன். 4 சாங் ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ். இந்த 4 சாங் எடுக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அமைஞ்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அமைஞ்ச சாங்ஸ் கொரியோ பண்ணுறதுன்றது ஒரு வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்கீம் பண்ணி அந்த ஸ்கீம் இப்படி தான் வேணும்னு சொல்லி ப்ரொடியூசர்களை கொடுக்கும்போது ப்ரொடியூசர் எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வாங்க சாங்கில் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, ஏன்னா நம்ம நடுவில் பிளாக் பண்ணால் வேண்டான்ட்டானோ இன்டரப்ஷன் ஆகிடும், பிரெயின் வேலை செய்யாது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்லா பண்ணுங்க, எனக்கு சாங்ஸ் நல்லா வரணும்னு சொல்லி ஒவ்வொரு சாங்கும் அந்த ஃப்ரீடம் எடுத்து அந்த படம் சாங்ஸ் நல்லா வர்றதுக்கு காரணம் என்னன்னா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தான். அனுபவி ராஜா அனுபவியோடைய பாடல் வெளியிடுது. இந்த நாளில் குறிப்பிட்டு சொல்ல போன ஐயா திரு கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய டைட்டில் எங்கள் நிறுவனத்தை நம்பி கொடுத்ததற்கு அவருக்கு கோடான கோடி நன்றியை சொன்னாலும் வார்த்தைகள் வராது. ஐயா அவர்கள்கிட்ட போய் கதை சொல்ல உடனே இந்த டைட்டில் தரலை. கிட்டத்தட்ட நானும் என்னுடைய இயக்குனரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 4-5 தடவை போய் கேரக்டரைசேஷன், படத்துடைய ஸ்கிரிப்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் பை ஷார்ட் சொல்லி அவரை புரிய வச்ச உடனே ஐயா எங்களை அன்பு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு பிளெஸிங் செய்து எங்களை எங்கள் யூனிட்டை கொஞ்சம் தட்டி பிளஸ் பண்ணார். அந்த பிளெஸிங் தான் இன்னைக்கு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் காப்பி. அந்த பிளெஸிங் தான் எங்களுடைய படத்துடைய ஆடியோ ரிலீஸ். அதே மாதிரி அந்த பிளெஸிங் தான் இந்த படத்துடைய வெற்றி. அனுபவி ராஜா அனுபவி படத்தில் நான் இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன். என்னுடைய பேரு தாதா முத்துக்குமார். என்னுடைய இனிய நண்பர் ரிஷிராஜ் அவங்க இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அவர் தான் தயாரிப்பு, ரிஷிராஜ் தான் தயாரிப்பு. வில்லனா நடிச்சிட்டு இருந்தவர் இப்போ இந்த படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு. ஹலோ, வணக்கம். நான் உங்க அருந்ததி. இன்னைக்கு நீங்க பாக்குறது அனுபவி ராஜா அனுபவி படத்துடைய ஆடியோ லான்ச். இந்த படத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் தான், ஒரு கதாபாத்திரத்துல 2 பேருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ஒரு சைக்கோ விதானமா மாறி ஒரு பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுமா, ஸோ அந்த விஷயத்துல இந்த படத்துல காட்டிருப்பாங்க. ஸோ எல்லாரும் போய் படம் பாருங்க. தேங்க்யூ. அனுபவி ராஜா அனுபவி, அதாவது இந்த படத்தினுடைய டைட்டில் எந்த அளவுக்கு வேல்யூவான டைட்டிலோ, இந்த வேல்யூக்காக படம் ஓப்பனிங்க கிராண்டா இருக்கும். படத்துக்குள்ள வந்தா அத்தனையும் கமர்ஷியலுடைய உச்சமா தான் இருக்குது. பாடல்கள் கேட்க கேட்க திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி, பார்க்க பார்க்க படப்பிடிப்பு பார்க்கிற மாதிரி, இயக்குனுடைய கலைவன்மும் ஃப்ரேமிங்கும் ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கு. அனுபவி ராஜா அனுபவிங்கிற படம் எவ்வளவு பெரிய ஹிட்டா ஓடுனுச்சு. அந்த படம் நிச்சயமா எல்லாரும் நினைப்பாங்க அனுபவி ராஜா அனுபவினா அந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு. நிச்சயமா இந்த படமும் நீங்க சாங்ஸ் தான் பாத்தீங்க, நான் ஃபுல் படமே பார்த்தேன். ரொம்ப சிறப்பா அந்த இயக்குனர் பண்ணியிருக்காரு. நிச்சயமா அவருக்கு மேலும் பெரிய படங்கள் கிடைக்கும். இந்த படம் வந்த பிறகு அவருக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுக்குவார், கடவுள்கிட்ட வேண்டாம். ரிஷிராஜ் டான்ஸ் ஆடினதெல்லாம் பாத்தீங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டது ஓவரா தெரியுது. இதை மக்கள் நல்லா ரசிச்சு ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அனுஷ்காவை போன்று நான் அனுஷ்கா தானாக்குன்னு நினைச்சேன். அவங்கள மாதிரியே இருக்காங்க. பரவாயில்ல, அஸ்கா மாதிரி நல்லா
இனிப்பா இருக்காங்க. இத்தனை நாள் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இதான் முதல் படமா? நிறைய படம் நடிச்சிட்டாங்க போல. நம்ம கண்ணில் படல. இல்ல என் படத்துல போடுறதுக்காக கேட்டேன். கண்ணில் படலன்னு தானே சொன்னேன். தப்பா ஒன்றும் சொல்ல இல்லையா? வாழ்த்துக்கள், நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நானும் படத்துல 2-3 பேரை போட்டேன், இழுத்து பத்திக்கிட்டு கணுக்கால கூட காட்ட மாட்டேன்ட்டாங்க. ரிஷிராஜ் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. அந்த வேலைக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும். அவருன்னு இல்ல, இன்னும் 2-3 பின்றாரு, பின்னி பெடல் எடுக்கிறாரு. என்னடா பவர் ஸ்டார் எல்லாம் மிஞ்சிட்டாருன்னு பார்த்தேன். ஆமா, பவர் ஸ்டார் காட்டி அந்த விழா சக்சஸ் ஆயிடுச்சு. ஏன் பவர் ஸ்டார் ஏங்க கூப்பிடல? நான் கிளம்பிடுறேன், எனக்கு பிடிக்கல, சரியில்லை நீங்க பண்றது. ஏன் கூப்பிடல? ஓகே, நாங்க படம் பார்த்தோம். இட்ஸ் எ கமர்ஷியல் பிலிம். ஒரு கணவன் மனைவி, அவங்க சொன்ன மாதிரி, ஹீரோயின் சொன்ன மாதிரி, ஒரு கணவன் மனைவிக்குள்ள எதிர்பாராத ஒரு விதத்தில் நடக்கிற ஒரு விபத்து. நிச்சயமா கமர்ஷியலா இந்த படம் வந்து எல்லா A, B, C எல்லா கிளாஸுக்கும் ரொம்ப பிடிக்கும்.